அது பகவதியம்மா, அது பொண்ணு தானே அது. இதே இந்த வரையில போயெல்லாம் சாமியை கும்பிடுவேன். மதுரை தமுக்கம் மைதானத்தின் நுழைவு வாயிலில் அமைந்திருக்கும் தமிழ் அன்னையின் சிலை கடந்த கால வரலாற்று நினைவுகளை தருவதாக உள்ளது. ஆயிரத்தி 1947 ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. வலுவான மைய அரசு உருவாகியது. இந்தி மொழி ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது. தெற்கில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் வெடித்தது. இந்த போராட்டத்தில் தமிழ் மொழி பண்பாடு முதன்மைப்படுத்தப்பட்டது. தமிழ் சமூகத்தில் காணப்படும் அத்தனை தீமைகளுக்கும் வடக்குத்தான் காரணம் என அழுத்தமாக சொல்லப்பட்டது. டெல்லிதான் இந்தியாவா எனும் கேள்வி சத்தமாக கேட்கப்பட்டது. இந்தி திணிப்புக்கு எதிரான மொழிப்போரில் முக்கிய கருவாக, கதை சொல்லியாக, களமாக இருந்தது தமிழ் அன்னை. ஆரிய வருகைக்கு முன்பிருந்த தங்களின் நிலப்பரப்பை, எல்லையை, புவி உடலை காட்சி உருவம் ரீதியாக கற்பனை செய்ததுதான் தமிழன்னை. தமிழன்னை என்பவள் வரம் தரும் கடவுளாக இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் நிலப்பரப்புக்கும் அதன் அரசியலுக்கும் அதிகாரத்திற்கும் உரியவளாக பார்க்கப்பட்டாள். இந்த தமிழன்னை தாயாக பார்க்கப்பட்டாள். ஆபத்தில் இருக்கும் அவளை பெண்ணாக, எல்லா காலங்களிலும் நிலைத்து இருப்பவளாக பாவிக்கப்பட்டாள். இந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லா விருத்தி ஆகும், பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா வைக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லுவது. நானும் தாயே என் குடும்பத்தையும் நல்லா வைக்கணும் அப்படின்னு நான் கும்பிட்டு போவேன். தெரியாதவங்க ஏதோ ஒரு தெய்வம் இருக்குதுண்ணே அப்படின்னு போயிடுவாங்க. இப்போ நான் அதை தெரிஞ்சுக்கிட்டே கோயிலான்னு தெரிஞ்சதுனால நான் அதை இப்போ வழங்கிட்டு போகிறேன். தனது உடல் மூலம் அவள் உரிமை கோரும் நிலப்பரப்புத்தான் திராவிட பகுதி என்று எடுத்துரைக்கப்பட்டது. போராட்ட காலங்களில் பிரசுரங்களிலும், சுவரொட்டிகளிலும், எதிர்ப்பு பலகைகளிலும், ஏன் பாட புத்தகங்களிலும் கூட தமிழன்னை அச்சடிக்கப்பட்டது. நடராசன், தாளமுத்து, கீழ்ப்பழுவூர் சின்னசாமி, விராலிமலை சண்முகம் என இந்தி திணிப்பு எதிர்ப்பு மொழிப்போரில் உயிரிழந்த அனைவரின் கடைசி வார்த்தை உச்சரிப்பும் தமிழன்னைதான். ஆனால் இன்றைக்கு அந்த தமிழன்னை உருவத்தை பார்ப்பவர்களுக்கு அது என்ன உணர்த்துகிறது, எதை குறிக்கின்றன என்ற கேள்வி எழுகிறது. அது எதிர்ப்பின் மொழியாக இல்லாமல் கடவுளின் மொழியாக, வழிபடும் தெய்வமாக சுருங்கிவிட்டது. மீனாட்சி அன்னையா இருக்கும். நான் கூர்ந்தலும் சிலையெல்லாம் பார்க்கல. அப்போ மீனாட்சி அன்னையாத்தான் இருப்பாங்க. இந்த மதுரைக்கே அவங்க தான் தாய். அப்போ அந்த மீனாட்சி தான் தாய் அப்படின்னு நினச்சி நான் நினச்சிக்கிட்டு. இந்த சிலை எம்ஜிஆர் திறந்து வச்சதாக கேள்விப்பட்டேன். அதனால் அங்கிட்டு வரையில் போயெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக கும்பிட்டுக்குருவோம். இது கட்சிக்காரர் ஆளுக கூட்டமாக மாலை போடுவாங்க. அப்போ நாங்கள் இது என்ன சாமின்னு நான் கேட்டதுக்கு, இது பகவதியம்மா, இந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லா விருத்தி ஆகும், பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா வைக்கணும் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. வர்றவங்க போகிறவங்களுக்கு தான் அது தெரியும், அதிகமாக அது விவரம் தெரியாது. வர்றவங்க போகிறவங்க படித்தவங்க யாரும் பார்த்தாங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதே பொறுத்த மட்டும் இந்த சாமியை டெய்லி இங்கிட்ட வர்றேன் போகிறேன், அதனால நம்ம கும்பிட்றதுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியாக இருக்குது.